அன்பினர்களே, வளைகுடாவில் உச்ச தலைவர் கொல்லப்பட்டு சுமார் 36 மணி நேரம் கடந்த நிலையில் கோபம் கொந்தளிக்க பழிக்கு பழி ஈரானின் ஆவேச தாக்குதல் கிட்டத்தட்ட 16 நாடுகளை தாக்கி இருக்கின்றது சொல்லலாம். அந்த வகையில் நாம் முதலாக இந்த செய்தியை தருகின்ற போது ஈரான் IRGCயின் ஹைபர் ஏவுகணை நெதன்ஸ் அலுவலகம் டெல் அபிவில் உள்ள பிரதமர் நெதன்யாகு அலுவலகத்தை முற்றுமுழுதாக தாக்கி அளித்திருக்கின்றது. அடுத்ததாக ஏர்போர்ஸ் பிரதானி விமானப்படையின் பிரதானியின் அலுவலகமும் முற்றுமுழுதாக தாக்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் மொசாட் அலுவலகம் மொசாட் ஹெட் ஆபீஸும் கூட ஒட்டுமொத்தமாக தாக்கப்பட்டிருக்கின்றது. வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் செய்திருப்பதாக IRGC தற்பொழுது உலக பரப்பில் செய்தியை கொடுத்த வண்ணம் இருக்கின்றது. உலகம் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்குது என்றால் அதில் மிகையாகாது. இதேபோல ஹிஸ்புல்லா ஈரானின் ஆதரவுடன் அது ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் தாக்கி இருக்கின்றது. சவுதி ஷைட்ஸ் ஆதரவாக களமிறங்கி இருக்கின்றது. இதேவேளை துபாய், அபுதாபி, இஸ்ரேல் ஆகிய 3 நாடுகளிலும் மிகப்பெரிய தாக்குதலை IRG தற்பொழுது தொடுத்து வருகின்றது. இந்த காணொலி பதிவு செய்யும் வரையும் அந்த தாக்குதல் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இதேவேளை குவைத்தில் அமெரிக்காவின் F-15 பிளைட் ஒன்று காணக்கூடிய காட்சியாக இருக்கின்றது. தாக்குதல் உள்ளாகி இருக்கின்றது. ஆனால் அதை ஈரான் IR சொல்வது நாங்கள் தாக்கியதாகவும் அளித்ததாகவும் சொல்லுகின்றது. ஆனால் அமெரிக்காவின் கருத்து என்ன, அது பயமிஸ்ட் பிழையான அதாவது எதிரியின் விமானம் ஒன்று குவைத்துக்குள் விழுந்ததாகவும் நாங்கள் அதை தாக்கி இருக்கின்றோம், அவங்களாகவே அவங்களோட செல்ஃபில் தாக்கி, அதாவது பை மிஸ்டேக்காக தாக்கி இருப்பதாக சொல்லுகின்றார்கள். எது உண்மையை தெரியவில்லை. ஒரு பிளைட் அங்கு வெடித்திருக்கின்றது. அதுவும் என்ன, ஒரு தொலைபேசி கோபுரத்தில் விழுந்துதான் அது தாக்குதலுக்கு இடமாகிறது. குவைத்தில் அதாவது ராணுவ தளம், குவைத்தில் இருக்கின்ற ராணுவ தளம் முற்றுமுழுதாக தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கின்றது. அந்த தாக்குதல் மீண்டும் அந்த தளம் மீண்டும் இயங்க முடியாத அளவுக்கு குவைத்தின் ராணுவ தளம் முற்றுமுழுதாக ஃபுல் டேமேஜ் டிஸ்ட்ராய்ட் பண்ணப்பட்டிருக்குது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர் வாகனங்கள், போர் கருவிகள், அடுத்தது தாக்குதல் பண்ணக்கூடிய ஏவுகணைகள் அத்தனையும் தாக்கப்பட்டிருக்கின்ற ஹைபர் ஏவுகணை ஊடாக. மற்றும் பஹ்ரைன், கட்டார் ஊடாக மிகப்பெரிய தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இதே நேரம் அமெரிக்கன் நெய்னா ரம்ஸ் சொல்கின்றார், இந்த தாக்குதல் சம்பவம் என்பது ஈரான் மீது 3-4 வாரங்கள் தொடரும் என்று சொல்லுகின்றார். அப்படியான ஒரு தாக்குதல் இருக்க வாய்ப்பில்லை. அதாவது அமெரிக்காவின் நோக்கம் என்னவென்றால் ஒரு ரெஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம் ஒன்று நடைபெற வேண்டும் தான் இவர்கள் ஈரான் மீது, ஈரான் சுப்ரீம் லீடரை கொலை செய்து அவர்கள் செய்த நகர்வாக பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு நாம் ஏற்கனவே தந்திருக்க ஒரு மரண அடியாக அலி லாரிஜானி அவர்கள் மிகப்பெரிய களமாடி வருகின்றார். இப்பொழுது லாரிஜானி அவர்கள் 2 நாடுகளாலும் அவர் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது அவர்களது இந்த நாடு CIA மற்றும் மொசாட் உளவாளிகள் மூலம் அவருடைய இடமும் குறிவைக்கப்படும். எமது ஆய்வின் ஊடாக நாம் சொல்லுவோம், நிச்சயமாக அடுத்த பிட்ட வருகின்ற தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள். அதற்கு ஏற்றாப்போல் இராணுவத்தின் உயர்மட்டத்துக்குள்ளே, அதாவது IRGCக்குள்ளேயே உளவாளிகள் இருக்கின்றார்கள். அதை நாம் பிறகு பார்ப்போம். ஏற்கனவே நாம தந்திருக்கிற மசூத் பெசஸ்கியான் தான் ஈரான் அதிபரை அநேகமாக அவரது அணி ஒன்றுதான் காட்டி கொடுத்திருக்க வேண்டும் என்றும் நாம் இன்னும் உறுதியாக சொல்லுகின்றோம். காரணம், ஏற்கனவே அவர் அமெரிக்காவுடன் ஒரு நகர்வு செய்து வைத்திருக்கின்றார். அது ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டுக்காக வந்த தகவல் அது. எனவே அவரை கொண்டு வருவதற்காக வந்தால் இப்பொழுது ஈரான் உச்ச தலைவருடன் பயணித்தவர்கள், ஈரான் உச்ச தலைவருடன் அரசியல் செய்தவர்கள், அவருடன் ஆலோசனை செய்தவர்கள், அவருடன் பயணித்தவர்கள் எல்லோரையும் போட்டு தள்ளிய பிற்பாடு அநேகமாக பெசஸ்கியன் மாத்திரம் அரசியல் ரீதியாக மிஞ்சினால் அவர் நிச்சயமாக ஈரானை கொண்டு செல்ல போவதால் அமெரிக்காவின் மாஸ்டர் பிளான். அந்த ஒன்று தெரியல, இந்த மங்கி தோப்பி அலி ரஷா, அந்த மன்னர் சாவின் மகன் ஓடி போனவன் சின்ன பையன், அப்போ சின்ன பையன் தானே, அவர் தான் இப்ப ஆசைப்படுறாரு. அவரை அமெரிக்கா கொண்டு வரும் நோக்கம் இல்லை.
இருக்கின்ற நாடாளுமன்றத்துடன் அவருடைய மஜ்லிஸுடன் சேர்த்து பெசஸ்கேன் ஊடாக ஆட்சியை கொண்டு செல்வது. பெசஸ்கேன் முற்றுமுழுதாக அமெரிக்காவின் ஒரு கைபொம்மையாக மாறுவார் என்பதுதான் அமெரிக்காவின் மாஸ்டர் பிளான், கடும் பிளான். ஆக அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது 16 நாடுகளின் அமெரிக்கன் பேஸ் தாக்கப்பட்டிருக்கு. அதாவது 16 நாடுகளுக்கு சொந்தமான பேஸ்கள், உதாரணமாக சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஜோர்டான், அமீரகம், இத்தாலி, ஒமான், லெபனான், ஜோர்டான், ஈராக்கில் அடிக்கப்பட்டிருக்கு, யூகே. அதாவது இதேவேளை ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது 16 நாடுகளின் படைகள் பதம் பார்க்கப்பட்டிருக்க, அத்தனையும் மேற்குலக நாடுகளின் படைகள் இப்பொழுது வளைகுடாவில் முகாமிட்டிருக்கின்ற நாடுகளையும் சேர்ந்து மேற்குலக நாடுகளின் படைகளும் பதம் பார்க்கப்பட்டிருக்கின்றனர். அத்தனையும் அமெரிக்கன் பேஸ்ல உள்ளவர்கள், அவருடைய நேட்டோ படைகள் இருக்கிறாங்கல்ல, சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஜோர்டான், அமீரகம், இத்தாலி, ஒமான், லெபனான், ஜோர்டான், ஈராக், யூகே, சைப்ரஸ் பேஸ், ஜெர்மனி, பிரான்ஸ், இஸ்ராயல். ஆக இதுவரைக்கும் 16 நாடுகளின் படைகள் பதம் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால் சைப்ரஸில் இருக்கின்ற பிரித்தானியாவின் பேசிக்கும் அடிக்கப்பட்டிருக்குது. எங்கிருந்து? ஈரானில் இருந்து. இப்ப ஈரானிடம் இருக்கின்ற, நான் ஏற்கனவே 2000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஏவுகணையும் இருக்கின்றது, 10,000 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ஏவுகணையும் இருக்கின்றது. இப்பொழுது ஏவுகணைகள் பாக் செய்யப்பட்டிருக்கின்ற, அதாவது ஏவுகணை தளங்களின், ஈரானின் ஏவுகணை தளங்கள் இப்பொழுது இஸ்ராயல், அமெரிக்கா படைகளால் பதம் பார்க்கப்பட்டு வருகின்றது சொல்லப்படுகின்றது. ஆனால் அவைகள் எல்லாம் மலை பகுதிகளில் இருப்பதாகவும் பூமிக்கு அடியில் மிக தூரத்தில் இருப்பதாகவும் B2 பிளைட் அதிலே பதம் பார்க்க முடியாது என்ற கதையும் வருகின்றது. இப்பொழுது அமெரிக்காவுடன் 8 ஐரோப்பிய நாடுகளின் படைகளும் இணைய போகின்றார்கள். ஆக இப்ப எல்லோரும் சொல்லுகின்றார்கள் இது ஒரு 3ஆம் உலக மகா யுத்தம் செல்லுமாண்டு. என்னை கேட்டால் இப்போதைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஈரான் தனித்து நிற்கின்ற ஒரு நாடு. ஈரானுடன் ஹிஸ்புல்லாவும் இணைகின்றார்கள், ஹமாஸும் இணைகின்றார்கள். ஆக இந்த 3 நாடுகள் மாத்திரம் ஈரானுடன் இணைந்தால் ஒருபோதும் இந்த 3ஆம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அது எப்போது வரும் என்றால் ஈரான் அல்லது வடகொரியா அல்லது மாஸ்கோ, ரஷ்யா, இந்த 3 நாடுகள் ஏதாவது 1 அல்லது 2 அல்லது 3 ஏதாவது ஒரு நாடுகள் ஈரானிடம் துணைக்கு வந்தால் மாத்திரமே தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இப்பொழுது ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கின்றது. முதலாக இந்த எரிபொருள் சோதனை வேதனை போலின் இலங்கைக்கு தான் வந்திருக்கிறது. இப்பொழுது நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்ல, 1 மாதம் கூட இலங்கை தாக்கு பிடிக்காது. இப்பொழுது ஒரு பிந்திய செய்தியாக அவர்கள் இந்தியாவிடமும் சிங்கப்பூரிடம் எரிபொருள் எடுப்பதாக சொல்லுகின்றார்கள். இப்போதையே போலின் களை கட்டுதாப்பா, கண்ணை கட்டுது. அந்த மாதிரி போலின் பண்ணிருக்குது. நாம நேற்றே சொல்லியிருந்தோம் இல்ல, இப்பொழுது எரிபொருளுக்கான விலை ஏற்றம் சர்வதேச ரீதியாக அதிகரிக்கப்பட்டு விட்டது. அப்ப நாடு முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடுகளில் அத்தனை நாடுகளும் தங்களுடைய எரிபொருள் விலை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஒவ்வொரு அரசுக்கும் வந்திருக்கும். தங்கம் விலை அதிகரித்திருக்கின்றது. நாம் இதெல்லாம் நேற்று சொன்ன விடயம் தான். தங்கம் வெள்ளி விலை அதிகரித்திருக்கின்றது, பணவீக்கம் உயர்ந்திருக்கின்றது, நாடுகளின் பொருளாதாரம் குறைந்திருக்கின்றது, சர்வதேச நாடுகளின் பொருளாதாரம் குறைந்திருக்கின்றது. டாலர் ரேஞ்ச் இன்றைய கூடியிருக்கின்றது 1.30%. பங்குச்சந்தை சரிவு வந்திருக்கின்றது. இது என்னென்றால் இலங்கைக்கு இன்று ஒரு தேசிய விடுமுறை தினம் என்பதால் இலங்கை அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. சர்வதேச நமது அண்டை நாடான இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நாம் சொல்லிக்கின்ற இந்த 8 விடயமும் அரங்கே இருக்கின்றது. ஷிப்பிங் லைன் மோசமா இருக்கின்றது, அப்புறம் சப்ளை சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. இதே நேரம் ஆயத்துல்லா அலி ரஸா அவர்கள் மிகப்பெரிய சபதம் எடுத்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது இது ஒரு நெய்னா சொல்லுவது போன்று 4 அல்லது 5 வாரங்களுக்குள் முடிகின்ற ஒரு யுத்தமாக இது இல்லை. ஈரான் தனித்து நிற்கின்றது. அதை ஏற்கனவே மறைந்த சுப்ரீம் லீடர் சொல்லுகின்றார், நாங்கள் எந்த நாடையும் நம்பவில்லை, எங்களது சொந்த காலில் நிக்க போகின்றோம். அதான உண்மை. இப்ப யமன் வந்தான், சைனா வந்தானா, ரஷ்யா வந்தானா, வடகொரியா வந்தானா, எந்த நாயும் வரல. தனியே நின்று சமர் புரிகின்றது என்றால் அது மிகப்பெரிய ஒரு சண்டித்தனமாகத்தான் இதை நாங்கள் உலக பரப்பில் நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது மொசாட் அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும்
அவருடைய ஏர்போர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் தாக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் அவங்களது பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் தாக்கப்பட்டது என்பதையும் மேற்குலக நாடுகளில் செய்தி கொடுத்து வந்தாலும் இஸ்ரேல் இன்னும் வாயை திறக்கவில்லை. இப்பொழுது இந்த நேரத்தில், அதாவது இந்த தாக்குதல் நடைபெறுகின்ற நேரம், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்ஸ் ஒரு பாதுகாப்பு மீட்டிங் கொண்டு போட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பாதுகாப்பு மீட்டிங் என்பது உண்மையிலே அவர் பிரதமர் அலுவலகத்தில் நடத்தினாரா அல்லது வேறு இடத்தில் நடத்தினாரா என்பதற்கான ஆதாரம் இதுவரையும் இல்லை. இப்பொழுது பெஞ்சமின் நெதன்ஸ் நிலைமை என்னென்றே உலகம் மிகப்பெரிய ஆவலாக இருக்கின்றது. இது ஒரு அவசர செய்தியாக நாம் இதை உங்களுக்கு கொண்டு வந்ததால் நாம் அடுத்த செய்தியும் தர இருக்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அடுத்தடுத்த உலக பரப்பில் நடக்கின்ற அத்தனை செய்திகளையும் அள்ளி வருவோம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.